ஹலோ எவ்ரிவான். என்னுடைய பேக் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் உழைச்சிருக்கும். இருந்தாலும் இந்த எடுத்துகிட்டு போகிற லிஃப்ட் பண்ணக்கூடிய ஹேண்டில் வந்து கொஞ்சம் உடஞ்சி பிரேக் ஆன மாதிரி இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி பிரேக் ஆகிடுச்சு. இதோட ஆப்போசிட் சைட் பார்த்திங்கன்னா டோட்டலாக நிறையவே டேமேஜ் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி இன்னும் ஒரு 2 months வந்து இந்த பேக் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னும் ஜிப்லாம் வந்து உங்களுக்கு டாப் குவாலிட்டியாக இன்னும் நல்லா தான் இருக்குது. சரி நல்லா இருக்கே, தூக்கி போடுறதுக்கும் மனசு இல்லை. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ சரின்னு செலோ டேப் போட்டுட்டேன் நான் என் பேக்கில். செலோ டேப் ஓட்டினாலும் சரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும்னு ஃபீல் பண்ணேன். அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். அப்போ தான் எனக்கு ஐடியா வந்துச்சு. இந்த மாதிரி உள்ளன் த்ரெட்டில் வந்து நிறைய ஃப்ளார்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஆல்ரெடி. அந்த உள்ளன் த்ரெட்டோட ஃப்ளார்ஸ்லாம் வந்து அப்படியே யூஸ் பண்ணாமே இருந்துச்சு. சரி நான் அது இல்லாமல் இந்த டெக்கரேட்டிவ் ஸ்ப்ரில்ஸ் வந்து வச்சுருந்தேன். இதெல்லாம் எதுக்கு நம்ம ஒரு ஃப்ளார் வேஸில் வைக்கிறதுக்குன்ற மாதிரி வச்சுருந்தேன். இதை ரெண்டுத்தையும் வச்சு என்ன பண்ணலான்னு யோசிச்சப்போ சரி இந்த ஃப்ரில்ஸோடைய சென்டரில் வந்து இந்த நாட் போட்டு இந்த பேண்டை வந்து கட்டிட்டு பார்க்கறதுக்கு ஒரு லெஜிபிளாக இருந்துச்சு. இதை வந்து நான் என்னோடய ஹேண்டலில் சுற்றி விட்டுட்டேன். பார்க்கறதுக்கு நல்லாவும் இருந்துச்சு. அந்த செலோ டேப் ஒட்டின அடையாளமே இல்லை. பாருங்கள், இப்போ பார்க்கறதுக்கு ஒரு எடுத்துகிட்டு போகிறதுக்கே ஒரு லுக்காக ஹேண்டியாக இருக்கும். நீங்களுமே இந்த மாதிரி பேக்லாம் பிஞ்சிச்சுன்னா உடனே தூக்கி போடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் வித்தியாசமாக. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.